கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய மகிமைக்கு வல்லமைக்கு எத்தனை ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினாலும் கூட போதாது. நாம் நினைப்போம், நாம் வாழ்வது எப்படி இருக்குமோ, நாம் எடுக்கிற காரியங்கள் தோல்வியாய் இருக்குமோ, இல்லை வெற்றியாய் இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்றெல்லாம் சிந்திப்போம். ஆனால் உம்முடைய வாழ்க்கையும் உம்முடைய செயல்பாடுகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான வியாதிகளின் நிமித்தமாய் துக்கப்படலாம், பலவிதமான கஷ்டங்களின் நிமித்தமாய் வேதனைப்படலாம். எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்க பார்த்துக்குங்க, என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாவற்றையும் நீங்க உருவாக்கின தேவன். இந்த சமயங்களையும் இந்த விதமான நிகழ்வுகளையும் கடந்து வர நீர் என்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானிக்கப்பட்டது. ஆகையாலே என் தகப்பனே, நீர் எங்களை ஆட்கொள்ளும் என்று உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றிற்கும் காரணராய் இருக்கிறபடியினாலே அவருக்கு மறைபொருளானது ஒன்றும் இல்லை. என் தகப்பனே, நீங்க அறிந்திருக்கிறீங்க, உமக்கு தெரியாதது எதுவுமில்லை என்று நாம் உள்ளும் திரையத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் வாழும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அறிந்திருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் வெற்றியும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் சமாதானமான ஜீவியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று 33:3 சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உத்தரவு என்றால் என்ன? நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர் நமக்கு இருதயத்தை தைரியம் மூட்டுகிறார். நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, திகையாதே, கலங்காதே, உன்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற மகிமையின் வல்லமையான வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாராம். அவருடைய நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். உலகத்திலே போராட்டம் உண்டு, சஞ்சலங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் உண்டு. இவைகளெல்லாம் நாம் கடந்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் மாத்திரமே நாம் இந்த உபத்திரவங்களை கடந்து வர முடியும். இல்லை என்றால் சாத்தான் நம்முடைய சரித்தையும் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்தையும் முடிவையும் அவன் தீர்மானித்துக் கொள்வான். யார் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இயேசப்பா, என் வாழ்க்கையை நீங்க ஆட்கொள்ள வேண்டும் என்று முழு இருதயத்தோடு அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது சாத்தானை அவர் விரட்டி அடித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பரிசுத்த ஆவியானவர் நம் கரங்களை பிடித்து நடத்துவார். இப்பேற்பட்ட மகிமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வல்லமையினாலே நான் நிரப்பப்பட வேண்டும்,
உம்முடைய கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நானும் என் குடும்பமோ என்றால் உம்மையே சேவிக்க வேண்டும், உம்மையே துதிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தையே தொழுது கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளையிலும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து நல்வழியிலே நடத்தி பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுத்து பாக்கியவதியாக பாக்கியவான்களாக உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. இயேசப்பா சொல்லியிருக்கிற வார்த்தையை நிதானித்து கவனியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடும் மகனே மகளே, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னிலிருந்து கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆகையாலே நீர் எனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சிக்கும்படியாக அவன் நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அவர் ஆட்கொண்டு உங்களை வழிநடத்தி சத்தியத்தின் பாதையிலே நீதியின் வழியிலே நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. எப்பொழுதும் அவர் கண்முன் நீங்கள் நிலைத்திருக்க அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க உதவி செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.